ஜெய்வராகி வருகின்ற 7ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அம்மாவின் பௌர்ணமி பூஜை. அந்த பௌர்ணமி பூஜையில் 5 விதமான கலச நிலைகள் இங்கு அமர்த்தப்படுவார்கள். இந்த 5 கலசங்களும் ஒரு மனிதனுடைய 5 மனநிலைகளிலிருந்து காக்கப்படும் என்பதுதான் அம்பாள் சொன்ன வாக்கு. அதாவது ஒரு மனிதன் ஒவ்வொரு நாட்களுக்குமே 5 நிலையை கடப்பான். இன்பம், துன்பம், கவலை, இதுபோல் 5 நிலைகள் அவனை தீர்க்க முடியாத கர்ம சூழ்நிலைகளில் அவன் சூழ்வான் என்று சொன்னதுதான். இந்த கர்ம சூழ்நிலையிலிருந்து விடுபடுவது, அந்த மாதம் விடுபடுவதற்காக அன்னை அவளுடைய கலச தீர்த்தத்தில் மகாலட்சுமிகளையும் மற்றும் பல்வேறு சக்திகளை ஆவாகனம் செய்து பச்சை மூலிகைகளை கொண்டு செய்யக்கூடிய இந்த வேள்வி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வேள்வியாக இருக்கும். இறை ரூபமாக வணங்கப்படக்கூடிய ஒவ்வொரு நிலையும் ஒரு உயர்வான சக்தியை கொடுக்கப்படும் என்பது உண்மை என்றால், இந்த அம்பாள் சன்னிதானத்தில் தனக்காக தன் பிள்ளைகளுக்காக ஒரு ஆலயம் அந்த அன்னையே கட்டி கொண்டதுதான் இந்த ஆலயத்தினுடைய மாபெரும் அதிசயமே. தன் பிள்ளைகளுக்காக தன் பக்தனுக்காக அந்த அம்பாள் கட்டிய கோவில் தான் இந்த கோவில். அப்பேற்பட்ட இந்த சன்னிதானத்தில் இந்த அன்னையினுடைய ரூபமாக தான் ஒவ்வொரு பூஜையும் நடக்கும். அன்றைய தினமும் நடக்கக்கூடிய பூஜையில் இந்த பஞ்ச கலச தீர்த்தம் தீராத நோய்க்கு கொடுக்கப்படும். இந்த தீராத நோயில், அதாவது வயிற்று வலி, தீராத கர்ப்பதரித்தல் பிரச்சனைகள் இருந்தால் இந்த கலச தீர்த்தம் மிகப்பெரிய ஒரு வழிதுணையாக அமையும் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த அம்மாவை முழுமையாக நம்பி இந்த சன்னிதானத்தில் நின்று இரவு நடக்கக்கூடிய ஆராதனையில் தன் முழு மனதை அர்ப்பணித்து இந்த அம்பாளை தரிசனம் செய்தால் எண்ணிலடங்காத நிலைகள் கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். எந்தவித சூழல்லையும் தன் மனநிலையை தவற விடாமல், தன் மனக்கவலையை மனரூபமாக தோய்வடைந்து விடாமல் இந்த அம்மாவை முழுமையாக நினைங்க. உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போகும்னு சொல்லி தான் கேட்குறது ஜெய்வராகி.